தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நான் ஸ்ரீனிஜா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நேற்று சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்த் அப்செட்டா இருக்கு. அதனால இன்னைக்கு வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கு சாரி. ஸோ நேற்று நாம பஜகோவிந்தம் 5 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இன்னைக்கு 6வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். சொன்ன மாதிரி பஜகோவிந்தம் ஆதிசங்கராச்சாரியர் இந்த சிருஷ்டிக்கே மூல குரு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் குரு அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்ன இந்த ஞானத்தை, ஏன்னா அவரே சொன்னாருன்னா இதை விட வேற எதுவுமே எந்த ஒரு ஸ்லோகம் எடுத்தாலும் இதேதான் இருக்கும் மாஸ்டர்ஸ். இவருடைய கருத்துகள் மேலதான் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்லோகங்கள் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். 6வது பஜகோவிந்தம். யாவத் பவனோ நிவசதி தேஹே தத் தாவத் பிரச்சதி குஷலம் கேஹே கதவதி வாயோ தேஹே பாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களாகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலுமே நீ எப்படி இருக்கிற, நீ நல்லா இருக்கியா அப்படின்றது கேட்பாங்க. அதே இந்த உயிர் நம்ம இந்த உடல்ல விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம உடல் உயிரில்லாத உடல் ஆனதுக்கு அப்புறம் அந்த நிலை வரும்போது அந்த உடலை பார்த்து நம்மளுடைய சொந்த என்ன சொல்றது மனைவி கூட, உன்னுடைய சொந்த மனைவி கூட உன்னை பார்த்து பயப்படுவா. பாருங்க, இங்க உயிர் இருக்கிறதுக்கும் உயிர் இல்லாததுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் நம்மளுடைய மூச்சு. அதுக்கு எவ்வளவு பவர் அப்படின்னா, நீ உயிரோட இருந்தா நீ நல்லா இருக்கியா, நலமா, சாப்பிட்டியா, தூங்குனியா, அந்த மாதிரி நல்ல உன்னுடைய நலம் கேட்பாங்க எல்லாருமே. அதே உன்னுடைய உயிர் இந்த உடல்ல விட்டு உன்னுடைய உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த உடலை பார்த்து உன்னுடைய மனைவி கூட உன்னை பார்த்து பயப்படுவா. சோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய உயிர், நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லாமே மரியாதையாகட்டும், நல்லா இருக்கிறியா அப்படின்றது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே என்ன இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க அப்படின்னா, இது நாம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது யூனிவர்சல் ட்ரூத், அவ்வளவுதான். எந்த உலகத்துக்கு, எந்த ஊருக்கு, எந்த நாட்டுக்கு போனாலுமே இதுதான் சத்தியம். உயிரோட இருக்கிற வரைக்கும் தான். அதனால உயிரோட இருக்கும்போது இந்த மூச்சு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை நீ கவனிக்கணும். ஏன் கவனிக்கணும்னா, இன்னும் உன்னுடைய வாழ்நாள் அப்படின்றது கூடும். சோ இந்த உயிர் இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. நம்மளுடைய சொந்த, ஐ மீன் நம்மளுடைய பொண்டாட்டியே நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்து அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி ததः சுகலேஷா சத்தியம் புத்ராதபிதன பாஜாம் பீதிஹி சர்வத்ரைஷா விஹிதா ரீதிஹி. பாருங்க, ஏன்னா பணம், இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலயும் சொல்லியிருக்கிறேன், பணம் அப்படின்றது நம்ம நல்ல விதத்துல மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு, இல்லையா? எப்பவுமே நம்ம பணம் 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 அப்படின்ட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தீய கர்மங்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு காரணம். ஐ மீன் தீய கர்மங்கள் செய்வதற்கு நமக்கு துணையா இருக்கும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம், இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னா
குறுக்கு வழியில போனா மட்டும்தான் நம்மளால சம்பாதிக்க முடியும். ஒருத்தரை மோசம் செஞ்சு பண்ணா மட்டும்தான் நம்மளால சம்பாதிக்க முடியும். அத நீ என்ன சொல்றது, அத நீ நினைவுல வச்சுக்கோ. ஏன்னா பணம் அப்படின்றது உனக்கு தீய கர்மங்கள், ரொம்ப தீங்குகள்ல வந்து உனக்கு கொண்டு போய் சேரும். அத நீ நினைவு வச்சுக்கோ. ஏன்னா அந்த பணத்துல கொஞ்சம் கூட சுகம் அப்படின்றது இருக்காது. ஏன் அப்படின்னா சுகம் இருக்காது? இப்போ நம்ம அதிகமா சம்பாதிக்கிறோம். பாருங்க, அதிகமா சம்பாதிக்க என்ன ஆகும்? நமக்கு உள்ளுக்குள்ள பயம் அப்படின்றது வரும். ஐயோ! நம்மளுடைய பணம் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களோ என்னமோ! யாருக்காவது தெரிஞ்சிருமோ நம்மகிட்ட இவ்ளோ பணம் இருக்கு. இப்போ நம்ம நீங்க பாருங்க, அ அதிகமா நீங்க வந்து தங்கம் செஞ்சு குடுங்க. நம்ம யார்கிட்டயாவது காட்டுறோமா? இல்ல. ஐயோ! அவங்களுக்கு காட்டுனா நமக்கு வந்து திஷ்டி வந்துருமோ! இல்லன்னா நமக்கு எங்கிருந்து வருது? ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் அப்படின்றது. அந்த சந்தோஷம் அப்படின்றதே இருக்காது. ஸோ, உனக்கு பணம் அதிகமாக ஆக ஆக அதிலிருந்து சுகம் அப்படின்றது இருக்காது. பயம் அப்படின்றது தான் இருக்கும். நம்மளால ஃப்ரீயாவே இருக்க முடியாது. எப்பவுமே நம்ம பணம் பின்னாடி சுத்தக்கூடாது. அது வந்து தீங்குகள தான் உருவாக்கும். அப்படின்றத வந்து நீ நினைவுல வச்சுக்கோ. பாருங்க, நீ கோடீஸ்வரன் ஆக 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 என்ன ஆகும்? நமக்கு சின்ன கார்ல இருந்து ஒரு பெரிய கார், அப்புறம் புல்லட் ப்ரூஃப் கார், இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருப்போம். அந்த உயிர் மேல பயம் அப்படின்றது வரும். யார் எப்போ நம்மள என்ன செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு. இல்லையா? ஸோ, எவ்ளோ நமக்கு வேணுமோ, இந்த வாழ்க்கைக்கு எவ்ளோ பணம் தேவையோ, அவ்ளோ பணம் நம்ம சம்பாதிச்சா போதும். ஏன்னா, அந்த பணக்காரனுக்கு அவனுடைய புள்ளைய பார்த்தா கூட, பாருங்க, புத்ராதபி பாஜாம் பீதிஹி. அந்த ஐ மீன் அந்த அவனுடைய பையனை பார்த்தா கூட அவனுக்கு பயம் அப்படின்றது வரும். ஏன் பயம் வரும்? கோடீஸ்வரனுக்கு அவனுடைய பையன் பார்த்தா பையனை பையனை பார்த்த உடனே பயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, என்ன இந்த என்ன சொல்றது, உனக்கு எவ்வளோ இருக்கு, எனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு இவ்வளோ வேணும். இப்போ பார்க்குறோம் இல்லையா, அண்ணன் தம்பிங்க, அக்கா யார் இருந்தாலும் பசங்க அந்த சொத்துக்காக அவ்வளோ சண்டை, அவ்வளோ கேசஸ். ஏன்னா இது எதுவுமே நம்ம கூட வராதுன்னு தெரியும். நமக்கு எவ்வளோ அவங்க தராங்களோ அவ்வளோ போதும். ஆனாலும் இதெல்லாம் அஜ்ஞானத்தினால பண்றதுதான். அஜ்ஞானத்துல மோகத்தினால நாம அந்த பணம் மேல நம்ம பின்னாடி நம்ம சுத்துறோம். பணம் மேல நம்ம போறோம். எனக்கே எல்லாம் வரணும். அண்ணா இருந்தா எனக்கே எல்லாமே வரணும். அவனுக்கு கம்மியா கொடுக்கணும். தம்பியும் அதே மாதிரி. எவ்வளோ ஈக்குவலா கொடுத்தாலும் அந்த சண்டை, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது இல்ல. இது எல்லாமே எதனால வருது? பணத்தினால மட்டும்தான் வருது. இங்க யாருக்குமே ஞானம் அப்படின்றது இல்ல. அது நம்ம கூட வராதுன்னு நமக்கு தெரியும். அந்த ஞானம் அப்படின்றது இருக்கிறது இல்ல. ஏன்னா எங்க போனாலும் இதுதான் சூழ்நிலை, இதுதான் நிலை. தனம் எப்பவுமே நமக்கு என்ன? எங்க பாருங்க, தனம் அப்படின்னா பணம். பணம் எப்பவுமே நமக்கு தீங்குகள், தீங்கு செய்வதற்கு, நமக்கு தீங்கு செயல்கள் வந்து கொடுக்கும். அத நீ நினைவுல வச்சுக்கோ. ஏன்னா அந்த படத்துல வந்து உனக்கு கொஞ்சம் கூட சுகம் அப்படின்றது இருக்காது. அந்த விஷயத்த நீ நினைவுல வச்சுக்கோ. எப்பவுமே பணக்காரனுக்கு அவனுடைய புள்ளைய பார்த்தாலே பயமா இருக்கும். எங்க போனாலும், இந்த உலகத்துல எங்க போனாலும் இதுதான் நிலை, இதுதான் சூழ்நிலை. பாருங்க, அப்பவே சொல்லிருக்காரு, பணம் பணம் இல்லையா? பணத்ததுன்னா இப்போ எல்லாமே நிறைய பேர் இங்க பாருங்க, நம்ம எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் பாக்குறோம். பணத்துக்காக சொந்த அம்மா அப்பாவை கொன்றது, சொந்த அண்ணன் தம்பிங்களை கொன்றது,
பெத்தவங்களும் சொந்த பிள்ளைங்களை கொன்றது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஹார்ஷ், ரொம்ப கோரமான நிலைகளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நியூஸ் நியூஸ் பார்த்தாலும் அதே, நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் பணத்துக்காக எவ்வளவு வேணாலும் மோசம் பண்றதா இருக்கட்டும். அப்படி போயிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே. சோ அந்த பணத்து மேல நீ மோகம் விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். அடுத்தது வந்து பாலாஸ்தாவத் கிரீடா சக்தக, தருணஸ்தாவத் தருணீ சக்தக, விருத்தாஸ்தாவத் சிந்தா சக்தக, பரமே பிராமணி கோபின சக்தக. இப்ப பாலாஸ்தாவத்து கிரீடா சக்தக அப்படின்னா, பாலா அப்படின்னா குழந்தையா இருக்கும்போது, குழந்தை பருவம் எல்லாமே கிரீடா சக்தக, விளையாட்டு, படிக்கிறது, விளையாட்டு, இந்த மாதிரி இதுலயே போயிடும். குழந்தை பருவம் எல்லாமே விளையாட்டுகள் மேலேயே நமக்கு போயிடும். தருணஸ்தாவத்து தருணீ சக்தக அப்படின்னா இளமை பருவம். இளமை பருவம் எல்லாமே ஒரு இன்ஃபாக்சுவேஷன் ஆகட்டும், ஒரு காதல் ஆகட்டும், ஒரு கல்யாணம் ஆகட்டும், அவங்க பசங்க, அவங்க படிப்பு, இந்த மாதிரி அவங்க ஃபேமிலி எல்லாமே இந்த இளமை பருவம் எல்லாமே அதுல பிஸி ஆயிடுவாங்க. விருத்தாஸ்தாவத்து சிந்தா சக்தக, வயதானதுக்கு அப்புறம் நம்மளுடைய என்ன சொல்றது, நான் எல்லாமே என் கடமை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ என் புள்ள அந்த வீட்டுல, என் பொண்ணு அங்க என்ன பண்றா, என் பொண்ணு என்ன கஷ்டத்துல இருக்காளோ, இல்லைன்னா என் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையா, என் பையனுக்கு நான் வந்து இந்த இந்த சொத்து கொடுக்கணும், எல்லாமே என் பையனை வந்து இந்த மாதிரி பார்த்துக்கணும், எல்லாமே என்ன சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து ஏதோ ஒரு திங்கிங்லயே இருப்பாங்க. என் பையன் என்னை நல்லா பார்த்துக்கணும், என் பொண்ணு நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி திங்கிங்லயே இருப்பாங்க. ஸோ நம்ம குழந்தை பருவம் எல்லாமே விளையாட்டுலயே போயிடும். நம்ம இளமை பருவம் எல்லாமே நம்மளுடைய காதல், கல்யாணம், இந்த மாதிரி போயிடும். நம்மளுடைய விருத்தாப்பியம் அப்படின்னா நம்மளுடைய ஓல்ட் ஏஜ் எல்லாமே நம்மளுடைய சிந்தனைகள், சிந்தா அப்படின்னா நம்ம பசங்க மேல, அவங்களுக்கு நான் இது கொடுக்கணும், அது கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க நல்லா பார்த்துப்பாங்களா இல்லையா, இந்த மாதிரியே எல்லாமே போயிடும். பரமே பிராமணி கோபின சக்தக, அந்த பரபிரம்மத்தை யார் ஒருத்தரும் எந்த ஒரு என்ன சொல்றது, நாம இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்திருக்கிறோம், அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்திற்கு நாம போகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அப்படின்றது இல்ல. பாருங்க, உன்ன நீ எப்போ பரபிரம்மா அப்படின்னா என்ன, நம்மள நாம தெரிஞ்சுக்கிறது. எல்லா பருவமும் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா உன்னை நீ எப்போ நீ தெரிஞ்சுக்கிற, நீ இந்த உலகத்திற்கு நீ எதற்காக வந்திருக்கிற, அதை நீ எப்போ புரிஞ்சுக்கிற அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா, நாம எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், இது எல்லாமே நமக்கு தியானம் செஞ்சா மட்டும்தான் தெரியும் மாஸ்டர்ஸ். நாம இந்த லைஃப், இந்த வாழ்க்கை எதுக்கு நாம வந்திருக்கிறோம் பாருங்க. எப்பவுமே நமக்கு வந்து விளையாட்டுகள், எப்பவுமே நம்ம சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், நம்மளுடைய வீட்டுல வேலையா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் சில டைம், ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் நம்மள நாம புரிஞ்சுக்கணும், நம்மள நாம தெரிஞ்சுக்கணும், நாம இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. சோ அப்போதான் நீ இங்க இருக்கும் போதே உனக்கு முக்தி அப்படின்றது அடையும். சோ எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, வயதானதுக்கு அப்புறம் தான் தியானம் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், அதெல்லாம் இல்ல மாஸ்டர்ஸ். சின்ன வயசுல இருந்து நம்ம மெடிடேஷன் அப்படின்றது கண்டிப்பா பண்ணணும், எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கணும் மாஸ்டர்ஸ். அடுத்து வந்து காத்தே காந்தா கஸ்தே புத்ரா சம்சாரோயமதீவ விசித்ரா கஸ்யா த்வம் வா குத ஆயாதஹ தத்வம் சிந்தய ததிதஹ் பிராத்தஹ. இங்க பாருங்க, காத்தே காந்தா, உன்னுடைய மனைவி யாரு,
கஸ்தே புத்திரஹ, உன்னுடைய குழந்தை யாரு, உன்னுடைய பையன் யாரு. சம்சாரோ யமதீவ விசித்ர, இந்த சம்சார வாழ்க்கை எல்லாமே ஒரு விசித்திரமானது. ஏன்னா உன் உன் மனைவி எங்கிருந்து வந்தா, உன் மனைவி யாரு, உன்னுடைய பிள்ளை யாரு, இந்த சம்சார வாழ்க்கையே ஒரு விசித்திரமானது. கஸ்யத்வம் வா குத ஆயாத்தஹ, நீ எங்கிருந்து வந்திருக்கிற. நீ அப்படின்னா இந்த நம்மளுடைய ஆன்ம பதார்த்தம். நீ எங்கிருந்து வந்திருக்கிற, நீ யாருடையவ. தத்துவம் சிந்தைய ததிதா பிராத்தக, ஓ நண்பா இப்பாவது தெரிஞ்சுக்கோ, அந்த பிரம்மஸ்வரூபத்தை இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ, அதை திங்க் பண்ணு, நீ அதை எப்பவுமே நீ நினைவுல வச்சுக்கோ. பாருங்க, ஏன்னா நம்ம இங்க விட்டு போகும்போது நம்மளுடைய மனைவி ஆகட்டும், நம்மளுடைய குழந்தையாகட்டும், பணம் ஆகட்டும், சொத்தாகட்டும், எதுவுமே நம்ம கூட வரதில்ல. நாம செய்யற கர்மங்கள் மட்டும்தான் வரும். சோ நம்ம இங்க எல்லாமே போராடுறது எதுக்காக, நம்மளுடைய ஃபேமிலிக்காக இல்லையா. ஓகே, அது எல்லாமே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கம்பல்சரி தேவை. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறோம் எல்லாமே. ஆனா இது எதுவுமே நம்ம கூட வராது. ஆனா எது நம்ம கூட வரும், நாம யாரு, நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நாம இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த அந்த பிரம்மஸ்வரூபம், அந்த ஆன்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம எங்கிருந்து வந்திருக்கிறோம், இது எப்படி நமக்கு தெரியும். அது மட்டும்தான் நமக்கு அடுத்த ஜென்மத்திற்கு என்ன சொல்றது, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்காக காரணமா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ நம்மளுடைய இந்த பிசிக்கல் லைஃப் டியூட்டி எல்லாமே நம்ம பார்க்கணும். அதோட சேர்த்து நாம யாரு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தியானம் அப்படின்றது கம்பல்சரி தினமும் நம்ம செய்யணும். அப்போதான் நாம யாரு, நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், இந்த லைஃப் எதுக்காக எடுத்திருக்கிறோம், நம்மளுடைய லைஃப் பர்பஸ் என்ன, இதெல்லாம் ஒரு நாடகம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மாஸ்டர்ஸ். இந்த ஞானம் மட்டும்தான் அடுத்த ஜென்மத்திற்கு நமக்கு வரும். பாருங்க, எத்தனை ஸ்லோகங்கள் எடுத்தாலும், பகவத்கீதையா இருக்கட்டும், எந்த ஒரு ஸ்லோகங்களா இருக்கட்டும், உன்னுடைய ஆன்ம பதார்த்தம், உன்னுடைய நீ யாரு, நீ எங்கிருந்து வந்திருக்கிற, உன்னை நீ தெரிஞ்சுக்கோ, இததான் சொல்லியிருக்கார் மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட், சத்சங்கத்வே நித்சங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చல சித்தம், நிశ్చல சித்தே ஜீவன் முக்திஹி. சோ இப்ப பாருங்க, சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம். சத்சங்கம்னா என்ன, இந்த மாதிரி நம்மளுடைய விஸ்டம் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ இந்த ஆன்மீக பற்றி நம்ம விஸ்டம் ஷேர் பண்றோமோ அப்போ நிஸ்ஸங்கத்வே, இந்த உலகத்தின் மேல நமக்கு அட்டாச்மெண்ட் அப்படின்றது போகும். உலகத்தில் மேல, உலகம் அப்படின்னா யாரு, நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய பொருட்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாமே தானே நமக்கு உலகம். உலகம்னா ஃபுல், இந்த உலகம் ஃபுல்லா அப்படின்னு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க ஊர் ஆகட்டும், அவங்க ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இது எல்லாமே அவங்களுடைய உலகம் இல்லையா. ஸோ எப்போ உனக்கு இந்த விஸ்டம் ஷேரிங் நீ பண்றியோ, எப்போ நீ இந்த அனுபவ ஞானம் வருதோ, நீ தியானம் செய்யும்போது எப்போ உனக்கு இந்த உலகத்தின் மேல உனக்கு அனுபவம் அப்படின்றது வருதோ, இந்த ஞானம் அப்படின்றது வருதோ, அப்போ நிசங்கத்வே, இந்த உலகத்தின் மீது உனக்கு அட்டாச்மெண்ட் அப்படின்றது குறையும். ஓகே, இது இல்ல நமக்கு வாழ்க்கை, நாம இங்க வந்திருக்கிறது வேற பர்பஸ், அந்த ஒரு ஞானம் அப்படின்றது நமக்கு வரும் மாஸ்டர்ஸ். நிசங்கத்வே நிர்மோகத்வம், எப்போ அந்த அட்டாச்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வரோமோ
ஃபுல்லா இப்போ அட்டாச்மெண்ட்ல இருந்து இப்போ என்ன மேடம் மனைவியை விட்டுடணுமா, பையனை விட்டுடணுமா, சொந்த பந்தங்களை விட்டுடணுமா அப்படின்னா நோ, கிடையவே கிடையாது. நம்ம இப்போ நான் நேத்து சொன்ன மாதிரி தாமரை இலை மேல எப்படி அந்த தண்ணி இருக்கோ அதே மாதிரி ஒட்டி ஒட்டாம இருக்கணும் எல்லாரு கூடயும். எல்லாருடைய விஷயங்களுக்குள்ள நம்ம போகக்கூடாது. அவங்க விஷயத்துக்குள்ள போய் அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கறதாகட்டும், அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையுடைய அவங்கவுங்க தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாங்க. யாருக்கும் நம்ம ஃப்ரீயா சொல்யூஷன் சஜஷன்ஸ் அப்படின்றது கொடுக்க கூடாது மாஸ்டர்ஸ். நம்மளுடைய வாழ்க்கைய பார்த்து நம்ம போகணும். அவங்க ஏதாவது சொன்னாங்களே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமே தவிர நாம அவங்களுக்குள்ள நுழைஞ்சு நமக்கே அந்த என்ன சொல்றது அந்த கஷ்டம் இருக்கோ, நமக்கே அந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க கூடாது. அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்றது நம்ம விலகிக்கணும். எப்போ உனக்கு இந்த ஞானம், இந்த ஆன்மீக ஞானம் எப்போ வருதோ அப்போ அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது குறையும். எப்போ அங்க அட்டாச்மெண்ட்ஸ் குறையுதோ நிர்மோகத்துவம், உனக்கு மோகம் அப்படின்றது குறையும். ஏன்னா இது எனது, என்னுடையது, நான் அப்படின்ற இது எல்லாமே குறையும். எனது, என்னுடையவங்க, நான் அப்படின்றது அங்க இருக்கக்கூடாது. அதுதான் மோகம் மாஸ்டர்ஸ். அது எப்ப போகுதோ, இது எல்லாருக்கும் இது தேவையானது அப்படின்றது எப்போ இருக்கோ அப்போ அங்க மோகம் அப்படின்றது போகும். நான் என்னுடையது அப்படின்னா என்ன, அங்க ஈகோ அப்படின்றது வந்துடும். என் பையனுக்கு மட்டும்தான் இது வேணும், என் மனைவிக்கு மட்டும்தான் இது வேணும், என் ஃபேமிலிக்கு தான் இது கொடுக்கணும், சொந்தம் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற ஈகோ எப்போ வருதோ அப்போ நம்ம இன்னும் அட்டாச்மெண்ட்ஸோட இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ அந்த மோகம் போகுதோ, நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம், எப்போ அந்த மோகம் போகுதோ நம்மளுடைய மனம் அப்படின்றது சஞ்சலம், டைலமா அப்படின்றது இருக்காது. அது வேணுமா, இது வேணுமா அப்படின்றது போயிடும். நிశ్చலம் அப்படின்னா எனக்கே எல்லாமே வேணும், என்னுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய மனம் சஞ்சலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய மனம் அப்படின்றது நமக்கு மட்டும் தேவை அப்படின்றது போய் எல்லாருக்குமே எல்லாருடையது அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும். அந்த நிశ్చல தத்துவே ஜீவன் முக்திஹி. எப்போ அந்த நிர்மலமான அந்த ஞானம் நமக்கு வருதோ, நமக்கு அந்த புத்தி அப்படின்றது வருதோ, நமக்கு ஜீவன் முக்திகி அப்படின்னா என்ன, நாம ஜீவன் அப்படின்னா இந்த உயிரோடு இருக்கும் போதே இந்த நிலையிலேயே நமக்கு முக்தி அடையும், நம்ம முக்தி அடைவோம். இது எல்லாமே லைவா எக்ஸாம்பிள் காட்டிருக்கிறது கௌதம புத்தர். எவ்வளோ அவருக்கு இருந்தாலுமே அந்த அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது அவருக்கு இல்லாம அவர் வாழ்க்கை உயிரோடு இருக்கும் போதே அவரு முக்தி அடைஞ்சாரு. நாம நம்மளுடைய லைஃப் இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல நாம கண்ணால பார்த்தது வந்து நம்ம பஸ்திரிஜி சார் தான். யாருக்குமே யாரு என்ன சொன்னாலுமே அவருடைய வார்த்தையில வந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தையும் வராது மாஸ்டர்ஸ். யார் என்ன ஸ்பீச் சொன்னாலுமே அவரு ரொம்ப பொலைட்டா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு அகங்காரம் அப்படின்றது அவருக்கு இருக்கவே இருக்காது. அவருடைய ஃபேமிலிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இருக்காது. எல்லாருக்குமே, இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும். இதுதான் ஒன்னஸ் ஸ்டேட். இதுதான் அவேர்னஸோட நம்ம ஒவ்வொரு நிமிடமும் இருந்தோம் அப்படின்னா நாம இந்த வாழ்க்கையிலேயே நாம முக்தி அடைவோம். எல்லாருமே நம்ம ஈக்குவலா பார்க்கணும். ஈக்குவலா பார்க்கல அப்படின்னா அங்கதான் ஈகோ இருக்கு, அங்கதான் உனக்கு மோகம் அப்படின்றது இருக்கு. அந்த நிலைக்கு, அந்த வண்ண ஸ்டேட்க்கு, அதுதான் கடவுள் ஸ்டேட். ஐ மீன் அந்த நிலைக்கு போனோம் அப்படின்னா முக்தி அடையுது அப்படின்னா அதுதான் கடவுள். அதுதான் நாம கடவுள் அப்படின்ற
ஸ்ரீகிருஷ்ணரோ, ராமரோ இவங்க மட்டுமே இல்ல மாஸ்டர்ஸ். எல்லார்கிட்டயும் கடவுள் அப்படின்றது இருக்காங்க. இல்லையா? அதுதான் ஒன்னஸ் ஸ்டேட். நம்ம எப்போ ஒன்னஸ் ஸ்டேட்ல எல்லாருமே ஈக்குவல் அட்டாச்மெண்ட்ஸ்ல இருந்து போய் மோகம் போய் நம்ம வந்து எனது அப்படின்றது போய் நம்ம வந்து அந்த ஞானம் எப்போ நமக்கு வருதோ அப்போ நம்ம வந்து முக்தி அடைவோம் மாஸ்டர்ஸ். எல்லாத்துலயும் படுங்க அந்த பணம், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய சொந்த பந்தம் எல்லாமே அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது. அட்டாச்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மோகம் இருக்கும். எப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றது குறைஞ்சு வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அங்க முக்தி அடைவதற்காக வழி ஈஸியா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும் மாஸ்டர்ஸ். இந்த ஸ்லோகங்கள் இது எல்லாமே நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ஸ்லோகங்களாவது நம்ம வந்து பைஹேட் பண்ணி நம்ம வந்து அதனுடைய மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம வெறும் படிச்சுட்டே போறது இல்ல மாஸ்டர்ஸ். டெய்லி நேத்து சொன்ன மாதிரியே எப்பவுமே சொல்ற மாதிரியே நம்ம மனனம் நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அவேர்னஸ், நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது இருக்கும். நம்ம வாழ்க்கை எந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போகணும், எப்படி நம்ம வாழணும் அப்படின்றது நமக்கு ஒரு விஸ்டம் அப்படின்றது கிடைக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.